வணக்கம் நேர்களே, காலைக்குரு நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். என்ன கதிரை மாற்றம் என்ற ஒரு யோசனை கூட உங்களுக்கு எல்லாம் வளமையாக இருக்கிற கதிரைகள் எங்கே மாற்றம் அடைந்திருக்கின்றன என்ற கேள்வியும் கூட உங்களுக்கு எழுந்திருக்கலாம். கதிரை மாற்றம் நிச்சயமாக ஆட்சியில் அரசியலில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அந்த தன்மையோடு இன்று அரசியலில் பெண்களுக்குள் உள்ள ஈடுபாடு, பங்களிப்பு அல்லது அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் எப்படி பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கிடையில் இந்த காலக்குறி நிகழ்ச்சி வாரம் தோறும் புதன்கிழமைகளில் எங்களுடைய பெண்களுடைய பிரச்சனைகளை அல்லது பெண்களுடைய பொது வெளியில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டிய முக்கிய பங்களிப்புகளை பற்றி அல்லது சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் பற்றி, அது சமூகத்தோடு உள்ள ஈடுபாடு, தொடர்பாடல் பற்றி நாங்கள் பேசுவதாக காலக்குறி நிகழ்ச்சி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்று மிகவும் காத்திரமாக பொதுவாக வீடுகளை நிர்வகிக்க தெரிந்தவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். பொது இடங்களில் நிர்வாகம் திறமையாக நடத்தக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது, பெண்கள் அப்படி இருக்கும் பொழுது அரசியலில் அவர்களுக்குரிய இடம் என்ன, அவர்களுடைய பங்களிப்பு என்ன, அல்லது அரசியல் ஈடுபாட்டிலிருந்து அவர்கள் நகர்ந்து செல்வதற்கான காரியங்கள் என்ன என்பது சற்று நின்று நிதானித்து உற்று பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் இருக்கின்றோம். பெண்ணுரிமை, பெண் விடுதலை, எங்களுடைய துறைகள், பல்துறைகள் சார்ந்து பெண்களுடைய வாழ்வின் வளர்ச்சி உச்சம் கண்டிருந்தாலும் கூட அரசியல் தொடர்பாக பார்க்கும் பொழுது மிகவும் பின்தங்கியதாக எங்களுடைய தமிழ், அது ஈழத்தமிழ் பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக குறைவாகவே இருக்கின்றது. வீதாசாரத்தில் மிகவும் குறைந்த வீதாசாரமாக காணப்படுகின்றதாகவே இந்த முக்கியமான ஆர்வத்தோடு அலசி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்ற பட்சத்தில் என்னோடு இன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நடேசன், என்னுடைய அன்புக்குரிய தம்பி என்று சொல்லலாம். அவர் அரசியல் ஆர்வம் மிக்கவராக இருக்கும் அதே வேளையில் ஒரு பொதுவுடைமை கொள்கை கொண்டவர்களாக, அத்தோடு ஒரு சமூகத்தினுடைய, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வளர்ச்சி நோக்கி அல்லது அவருடைய வாழ்வியல் மேம்பாடு நோக்கி தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்ற ஒரு இளைஞராக அவர் இருப்பது மற்றும் அரசியல் தொடர்பான மிக 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 நேசிப்போடு, இறுக்கத்தோடு, அது பற்றோடு அரசியலில் நாட்டம் கொண்ட ஒரு இளைஞராக இருக்கும் பட்சத்தில் அவருடைய கருத்து நிச்சயமாக நாங்களும் நின்று சற்று கேட்கக்கூடிய ஒரு கருத்தியலாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவரை அழைத்திருக்கின்றேன். அதே வேளையில் எங்களுடைய அன்புக்குரிய முன்னாள் யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாக இருந்த சங்கரப்பிள்ளை முருகையா சார் வந்திருக்கின்றார். அவர் தனியாக தற்பொழுதும் கூட தொடர்ச்சியாக கல்வியியல் துறையில் மிக பங்காற்றி கொண்டிருக்கிறார். பிரித்தானிய தமிழர் பரீட்சை சபை என்னுடைய பிரதான பரீட்சகராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய தொடர்ச்சியான தேடுதல், தொடர்ச்சியான சமூகத்துக்கான பங்களிப்பு, அவரோடு பேசும்பொழுது பல விதமான கொள்கைகள், கருத்தியல்களை முன்வைப்பார். ஆகவே ஆண்களுடைய பார்வையில் பெண்கள் ஏன் அரசியலில் இருந்து தள்ளி நிற்கிறார்கள் அல்லது விலத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கணும். அதே வேளையில் அன்புக்குரிய நிலாக்கா எங்களோடு வருகை தந்திருக்கின்றார். நிலாக்காவினுடைய அந்த தன்னால் முடிந்த அளவு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றவர். அந்த இயல்போடு இன்று பெண்களுடைய பங்களிப்பு தொடர்பாக நான் அவசரமாக அழைத்த வேளையில் உடனடியாக வந்திருக்கின்றார். அவரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். தொடர்ச்சியான எழுத்துக்களோடு ஒரு எழுத்தாளராக தன்னை அடையாளம் காட்டி கொண்டிருக்கின்ற நிலாக்கா லண்டன் பெண்கள் அமைப்பினுடைய, தமிழ் பெண்கள் அமைப்பினுடைய முன்னாள் தலைவியாக பணியாற்றி தொடர்ந்தும் அதில் பங்களிப்பு செய்து பல நிகழ்ச்சி திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற அதே வேளையில் தொடர்ச்சியாக இணையதளங்களையும் தன்னுடைய வல்லமை தாராயோ இணையதளத்தை தொடர்ச்சியாக இயக்கி கொண்டிருக்கிறவர் என்றும் அறிய தருகின்றேன். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். சார், நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கனதியான விடயம் பற்றி நாங்கள் பேச வேண்டிய காலத்தின் தேவை இருக்கின்றது என்று நினைக்கின்றேன், இல்லையா? அரசியல் என்று வரும்பொழுது அரசியலில் அது ஒரு என்னுடைய சிந்தனையில் நான் அடிக்கடி நான் யோசிப்பது என்றால், பெண்களுடைய பங்களிப்பு அல்லது விகிதாசாரம் அரசியல் நோக்கியான தேடல் அவர்களுக்கு இல்லை என்பொழுது ஒரு பால்நிலை சமத்துவமின்மை அல்லது பால்நிலையை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்க விடயமோ என்று கூட சில வேளையில் ஒரு தோற்றம் ஒன்று எனக்கு உருவாகின்றது. என்றால் பெண்களுக்கு இது அரசியல் பொருத்தமில்லை, அவர்களுக்கு சமையல் சரி விண்வெளிக்கு கூட போகலாம், ஆனால் அரசியலுக்கு வரையில்லாத மாதிரி
ஒரு மாயையா அல்லது மாயை கொண்டு உருவாக்கப்பட்டதாக எனக்கு தோன்றுது. நான் சரியா பிள்ளையாண்டு நீங்கள் உங்களுடைய ஆண் என்ற ரீதியில் உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அதாவது பெண்கள் அரசியலை பற்றி சிந்திக்கிறது அல்லது பெண்கள் அரசியலுக்கு வாரதுன்றது இப்போ நீங்கள் சொன்ன அந்த கருத்து அதாவது அவர்களை சமைக்கிறது வீட்டை பார்க்குறது தான் என்ற அந்த ஒரு காரணத்தால் மட்டும் அந்த விடயம் பெண்கள் தடப்பட்டிருக்க இல்லை. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு உலக நாடுகளில் எத்தனையோ பெண்கள் பிரதமர்களாக வந்திருந்த காலங்களில் அரசியலில் எங்கட பெண்கள் அதாவது குறிப்பாக தமிழ் பெண்கள் இலங்கை தமிழ் பெண்கள் அரசியலில் வாரதுக்கு நான் நினைக்கல அந்த சமைக்கிறதோடைய அப்படி இருக்கிற அந்த காலம் மாறிட்டுது. அது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ எங்களுடைய அம்மா பாட்டி காலத்தில் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெண்களுடைய விகிதாசாரம் கல்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழத்திலும் சரி ஈழத்துக்கு வெளியால் இருக்கிற தமிழ் பெண்களுடைய கல்வி சராசரி அளவை பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆண்கள தொகையை விட அவையில் கூட கல்வியில் ஈடுபட்டு அதில் வெற்றிகள் கண்டிருக்கணும். அதை விட வீட்டை பொறுத்தவரையில் ஒரு சரியான நிர்வாகத்தை நடத்துகிற ஒரு பெண்ணால் ஏன் முன்னுக்கு நாட்டுக்கு அல்ல நாட்டு பரிபாலனத்தில் அரசியலில் ஈடுபடப்பட்டால் அதை செய்ய முடியாது என்று சொல்லி அவையெல்லாம் தான் தங்களுக்கு ஒரு தடையை வரைச்சி வச்சுக்கின்றான் என்ற கருத்து. அது உண்மையாக சமூகத்தால் நீங்கள் ஆண்களை குற்றம் சாட்டுவீங்க, உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லலை. அதாவது ஒரு பெண் அரசியலில் ஈடுபட்டு அந்த பெண் முன்னுக்கு நின்று போயக்குள்ள இப்போ ஒரு ஆணுக்கு அவனுடைய மனைவி கொடுக்குற அளவு ஆதரவு அல்ல அவளை கொடுக்குற பங்களிப்பு அவன் முன்னேற்றத்துக்கு அரசியலில் பெரும்பாலான ஆண்களோ அல்லது 100% ஆண்கள் தன்னுடைய மனைவி அப்படி ஒரு முன்னுக்கு போயக்குள்ளே கொடுக்கறதில்லை. அது எங்களுடைய அது ஒரு சாபக்கேடு எங்களுடைய தமிழ் பெண்களை பொறுத்தவரையில். ஆகவே நீங்கள் இப்போ ஒன்றுக்கொண்டு முரணாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் சொன்னீங்க பெண்கள் தாங்களாகவே பின்னுக்கு நிற்கிறாங்க. அது பின்னுக்கு நிற்கிறதுக்கு காரணம் அவையில் அதை உடைச்சு கொண்டு வர அவையில் பயமாயிருக்கு. ஏன்னா அது எங்களோட கட்டுப்பாடுகள் சிலது தாங்களே வச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அதை உடைச்சி வார அளவுக்கு அவைகள்கிட்ட அந்த மனத்திடம் வர வேணும். ஆனால் இப்போ ஆகணும் என்றால் இப்போ கல்வியிலேயே முன்னேறி இருக்கணும். இப்போ முந்தைய ஒரு விளக்கம் இல்லாதாக்கள் என்று சொல்லி கொண்டிருந்தவை பெண்கள் விளக்கம் இல்லை, அதாவது அவங்களுக்கு அறிவு இல்லை என்று ஒரு மாயை நீங்கள் சொன்ன அந்த மாயை அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு மாயைக்கு அவை இல்லை. இன்றைக்கு சகல கல்வித்துறைகள்லேயும் எல்லாத்துலேயும் அவைகள் நல்ல பிரைட்டாக. சரி நிலாக்கா, இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். முருகையா சார் சொன்னது போல் பெண்கள் தங்களுக்குள்ள தாங்கள் தான் ஒரு முன்னுக்கு வாரதுக்கு அரசியல்லையோ ஈடுபாட்டுக்கு முன்னுக்கு வாரது தாங்கள் தான் பின்னோக்கி இருக்கிறோம், அதுக்கு யாரும் பின்னணி காரணம் இல்லை என்ற மாதிரி ஒரு கருத்து நிலைப்பட அவர் பேசியிருந்தார் இல்லையா? உங்களோட கருத்தை பிடிக்கும். என்னால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. காரணம் முக்கியமாக பெண்களை எப்போதுமே உபயோகிப்பவர்களாகத்தான் குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள். எப்போதுமே தாய் அம்மா அதாவது தாய் தனக்குரிய வேலை செய்யணும் அல்லது மனைவி தனக்குரிய வேலை செய்ய வேண்டும் அப்படி சொல்லி அந்த பெண்களை தங்களுடைய குடும்ப முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துவர்களாகத்தான் ஆண்கள் இருக்கிறார்கள் பொதுவாக. அதே நேரம் அப்படியான ஆண்களை பெற்ற தாய்மாரும் அப்படியான அதே உதாரணத்துக்கு ஒரு மருமகள் ஒரு அரசியல் ஈடுபடுவதாக இருந்தால் மாமியார் பின்னின்று ஏன் மனசிய விடுற என்று சொல்லி தடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. அதனால பெண்களுக்கும் அந்த தங்களை பற்றிய முழு அதாவது துணிச்சலாக அவர் சொன்ன மாதிரி துணிச்சலாக தங்களை பற்றி பிரதிபலிக்கும் அந்த துணிச்சல் அவர்களுக்கு இருப்பதில்லை. அதனால ஒரு முகம் அதாவது அந்த முழு சரியான தங்களுடைய சுய முகத்தை காட்டுவதற்கு அவர்கள் தயங்குவது ஒரு விதமாக இருக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. மற்றும் பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போது பெண்கள் அமைப்பாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு அமைப்பில் ஒரு ஆட்களை சேர்ப்பது கூட நாங்கள் ஒன்றை பேசும்போது அந்த எல்லாருமே அதுக்கு இணைவதற்கு தயாராக இருக்கிறார்களான்னு சொன்னால் இல்லை என்றதான் பதிலாக இருக்கிறது. காரணம் இதில் இந்த பெண்கள் இணைவே நாமே பெண்ணை தொடங்கிட்டோம் என்று சொல்கிற மாதிரி ஒரு அதாவது இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் கூட ஏதாவது இவர்களுக்கு ஏதாவது இதில் பிரதிபலன் ஏதாவது நன்மை இருக்குமோ என்று பார்க்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே அது முருகையா சார் சொன்னது போல பெண்களுடைய மன உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இன்னும் இருக்குது. நாங்கள் ஒரு அரசியல் தொடர்பான செயற்பாடுகளையோ அல்லது பொது வழியில் அரசியலுக்கு அங்கால பொது வழிகளில் வாரதுக்கு பெண்களுக்கு மனத்திடம் காணாது, மனோதிடமற்றவர்களாக இருக்கிறார்கள்ன்றது பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விடயமாக இருக்கிற போல இருக்குது. நடேசன், தற்காலத்தில் நிறைய நீங்கள் அரசியலாளர்களோட நினைக்கிறேன் அதிகமாக ஆண் அரசியல்வாதிகளை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? நீங்கள் நேரில் பெண் அரசியல்வாதிகளை சந்தித்தது பார்த்துருக்க மாட்டீங்க. அவையிட சந்திச்சிருக்கிறீங்களா இதுவரைக்கு? இந்த சமூகத்தில் இயங்கும் பெண்கள், அரசியல் தொடர்பாக இயங்கும் பெண்களை சந்தித்திருக்கிறேன், அவர்கள் வேலைகள் செய்திருக்கிறேன். ஆனால் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருக்கின்றது. அவருடைய அரசியல் ஈடுபடுற பெண்களுடைய மன பக்குவம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க?
அது ஒரு தனிப்பட்ட, அது ஆண் பெண்ணுக்கென்று பொதுமைப்படுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மனத்திடம்னு சொல்லும்போது எல்லோ ஆண்களும் திடமானவர்களா? இன்றைக்கு எத்தனை பேர் அரசியல் இருக்கணும்? இப்போ அரசியல் ஆண்களே இப்போ ஒரு அமைப்பு தொடங்குறது ஒரு அரசியல் செயற்பாடுக்கு செய்யணும்னா இவ்வளோ பெரிய சமூகத்தில் மிக சொற்பமான ஆண்களும் தான் இருக்கணும். அப்போ எல்லா ஆண்களும் திடமானவர்கள் என்றால் முன்னுக்கு வர ஒன்றும் இல்லையா? இப்போ ஒட்டுமொத்த ஆண் சமுதாயமே திடமாக இருக்குண்டா இன்றைக்கு பெரிய பெரிய புரட்சியெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்த பிரித்தானியாவிலே எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர்கள், போராளிகளாக இருப்பவர்கள், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பெண்களாக இருக்கின்றார். ரோசா லம்பர்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண், அந்த பெண்ணை பார்த்து பயந்த ஆண்கள் அந்த 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 புரட்சி அவர் செய்த அந்த வேலையை, அவர் செய்த அரசியலையும் அவர் செய்த போராட்டத்தையும் பார்த்தவர்கள் அவாவை கொன்றது மட்டுமல்ல, அவாவை கொன்று வெட்டி அவாவை, அதாவது பல பாகங்களாக வேறு வருடங்களில் புதைத்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. அவ்வாறான பெண்கள் நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கின்றோம். ஆகவே அந்த பெண்கள் திடமாக இல்லை என்ற வாதத்தை, அது தமிழ் பெண்கள் திடமாக இல்லை என்ற வாதத்தை என்னால் அது ஒரு பொதுமைப்படுத்த முடியாது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஆண்கள், இது ஆண்களால் இந்த பிரச்சனை இருக்கிறதா அல்லது பெண்களால் இந்த பிரச்சனை இருக்கிறதா என்றால் இந்த சமூகத்தில் அந்த பிரச்சனை இருக்கின்றது. இந்த சமூகம் எப்படியாக அந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு? பெண்கள் அரசியலில் ஈடுபடாமல் பின்னோக்கி அல்லது பின்னிக்கிறதுக்கான எப்படியான கட்டமைப்பு அதுக்கு வழிகோலுகிறது நினைக்கிறீங்க? உதாரணமாக இது இந்த சமூகத்தின் கட்டமைப்பு, இந்த சமூகத்தின் ஒரு கட்டமைப்பு தான் இந்த குடும்பம் என்பது கூட இந்த சமூகத்தினுடைய ஒரு கட்டமைப்பு தான். அந்த குடும்பம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோலை வைத்திருக்கின்றது. ஆகவே அந்த 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 நிலையை உடைத்து வெளியே வருவதல்ல, அந்த நிலையில் இருந்து கொண்டு வேறு காரியங்களில் ஈடுபடுவது என்பது மிக சிக்கலான ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இப்போ இது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். அதாவது கிட்டத்தட்ட பெண்கள் அறிவில்லாதவர்கள் என்ற ஒரு மாயை வந்து இந்த மாயை எல்லாம் இந்த சமூகம் தான் கட்டமைத்தது. அவர்களை வீட்டை தாண்டியே தமிழ் தென்னிந்திய சமுதாயத்திலேயே பெண்கள் வீட்டை தாண்டி செல்வதற்கு கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் அவர்கள் அப்படி செல்ல முடியாமல் ஒடுக்கப்பட்டிருந்தவர்களை திடீரென்று வெளியில் விட்டுவிட்டு நீங்கள் எல்லோரும் ஒரேடியாக சேர்ந்து ஓட வேண்டும் என்றால் அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம்தான். சமூகத்தில் அவர்களுக்கான அந்த அவர்கள் ஒடுக்கப்பட்ட காலம் அல்லது அவர்களுக்காக மறுக்கப்பட்ட அந்த காலத்திற்கான நஷ்டஈடு வழங்கப்பட்டிருக்கின்றதா? அதனால்தான் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடு என்பதை கேட்கின்றார்கள். கிட்டத்தட்ட பெண்களுக்கான ஒதுக்கீடு அரசியலில் தாருங்கள், இன்றைய 33% போராட்டத்தை செய்கின்றார்கள், 50% வேணும் என்று கேட்கின்றார்கள். இவ்வாறான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஆனால் பிரச்சனை என்னவாக இருக்கின்றது என்றால் குடும்பத்தில் இருக்கும் அதிகாரங்களை கூட இன்று ஆண் மனநிலை என்று நான் சொல்ல பார்க்கின்றேன். ஆண் மனநிலையில் இருப்பவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கும் அதிகாரத்தை கூட விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை, அல்லது விட்டுக் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் சேவ் பண்ணுவதற்கு தயாரில்லை. உச்சபட்ச அரசியல் அதிகாரத்தை சேவ் பண்ணுவதற்கு தயாராகவே அங்குதான் ஆரம்பிக்கின்றது. அப்போ பார்லிமெண்ட்டிலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலேயோ அல்லது அமைச்சரவையிலேயோ அல்லது உள்ளூராட்சி சபைகளில் கூட பெண்கள் வகிக்கின்ற பங்களிப்பு மிக மிக குறைவாக இருக்குது. நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் கொடுக்கல, அப்புறம் என்னது? இது உச்சபட்ச அதிகாரம். அதை நீங்கள் அங்கே கொடுக்கும் பொழுது சமூகத்தில் அது பெரிய தாக்கத்தை செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 50-50 அல்லது அவ்வாறான ஒரு வாய்ப்பு. எப்படியான தாக்கம் வரும் என்ற ஒரு பயம் இருக்கிறபடியால் தான், அல்லது பயம் அல்லது தங்களுடைய தங்களை தகவம் வச்சுக்கொள்ள அல்லது தக்க வச்சு கொள்வதற்கான பயம் ஒரு சூழல் வரும் பொழுதுதான் அந்த சரியான இட ஒதுக்கீடுகள் சரியாக சம பங்காக பிரிக்கப்படாத நிலை ஒன்று காணப்படும். எப்படியான பாதிப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று ஆணாக இருந்து கொண்டு, ஆண் மனநிலையில் இருந்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வெளியில வந்து தான் சொல்கிறீங்க, நடேசனா சொல்லு இல்லைன்னு ஆண்லேருந்து மனநிலை வெளியில் ஆண் மனநிலை. இப்போ நீங்களே சொன்னீங்க தான் என்னுடைய கதிரை மாறிட்டு இந்த கதிரை உங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் செய்ய விளைக்கிற பொழுது எவ்வளவு எதிர்ப்பு வருகின்றது, என்ன மாதிரியான பிரச்சனை என்றால் அந்த கதிரை என்பது எல்லா இடங்களிலும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே அதை இழப்பதற்கு அது அந்த மனநிலை இந்த மனிதர்கள் இந்த சமூகத்தில் இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றனால் தன்னுடைய நிலையை இன்னொருவர் எடுத்து விடுவார் என்ற ஒரு மனப்பாங்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கும் இந்த சமூகத்தினுடைய இன்றைய நிலைமை தான் காரணமாக இந்த சமூகம் வந்து நீங்கள் எவ்வாறாயினும் யாரோ ஒருவரை தள்ளிவிட்டு வெற்றி அடைய வேண்டும், ஆண் பெண் இல்லை, அதை கற்பித்து கொண்டே இருக்கின்றது. அப்ப இன்னொரு 2 ஆண்களுக்குள்ளே இவ்வளவு போட்டி இருக்கும்போது புதிதாக இன்னொருவர் தனக்கு போட்டியாக வருகின்றார் என்பதை ஆண் மனநிலை. நீங்கள் சொன்ன போல ஆணுக்கு ஆண் போட்டியாக இருக்கும்போது அவர்கள் எதிர்நோக்குகின்ற விட அந்த போட்டி வித்தியாசம்.
பெண்ணென்ற ஒரு தலைமைத்துவம் வரும்பொழுது அதை அவர்கள் பார்க்கின்ற பார்வை வித்தியாசம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். முருகையா சார் எப்படி நினைக்கிறேன்? இப்போ என்ன சொன்னால், இப்போ நிலா அவர் சொன்ன மாதிரி, இப்போ நடேசன் சொன்ன மாதிரி ரெண்டே அந்த எனக்கு கருத்தில் பார்க்கல. இப்போ என்னென்னு சொன்னால், அவர் சொன்னால் மாமியார் ஒரு பெண்ணுக்கு தடை விதிக்கிறான்னு சொல்லி, அப்போ அதுலேயே அந்த பிரச்சனை வந்து ஆனால பிரச்சனை இருந்தது முதல்ல அவர் சுட்டி காட்டிக்கிறார். ஒரு பெண்ணுக்கு பெண்ணால் தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. அதான் அவள் முன்னிலைப்படுத்தின கருத்து. அவண்ட கருத்துலேருந்தே நம்ம அதே மாதிரி நடேசன் சொன்னதை பொதுமை ஆண் பெண்ணுன்ற அந்த விஷயம் நாங்கள் பொதுமைப்படுத்தி தான் பார்க்கணும். சொன்ன மாதிரி ஏன்னா நாங்கள் அதை பிரித்து பார்க்கல. அந்த அரசியலை பொறுத்தவரையில் எடுத்துனா, இப்போ அரசியலுக்கு முதல் குடும்ப நிறுவனம் சரியாக இருக்க வேணும். அப்போ அதில் 50க்கு 50 நாங்கள் ஈக்குவலாக அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தோம்னு சொன்னால் அவருக்கு வெளியில் வாரக்கு தயக்கம் இருக்காது. இப்போ ஒரு ஆண் வெளியில் வாரக்கும் அந்த அரசியலுக்கு இறங்குறக்கும் ஒரு பெண் வெளியில் வாரக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? அது பெண் வரைக்குள்ள பெண்களையும் சமாளிக்கணும், ஆண்களையும் சமாளிக்கணும். அவருக்கு 2 விதமான எதிர்த்தன்மை அங்கே ரெண்டையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா பெண்களுக்கு கூடுதலான பிரச்சனை அரசியல் ஈடுபடுறதுக்கு பெண்களால் தான் அங்கே ஏற்படுது. ஏன்னா அவையில் என்ன சொல்லுவேன், ஏன்னா அது அவை கூட ஆண்கள் வந்து பெரும்பாலான விடயங்கள் எப்படியான விடயங்களில் பூராக்கள் வந்து அதை சரியானதை செய்து கொண்டு போனால் அதை வளர்த்து கொண்டு போயக்குள்ள அவையில் பெருசாக கவலைப்படுறது குறைவு. ஆனால் பெண்கள் வந்து எல்லாம் சரியாக செய்யணுமென்ற ஒரு மோட்டிவேஷனால் எப்போவுமே எல்லா விஷயத்தையும் அணுகிறது. தான் செய்கிறது சரியாக இருக்க வேணுமென்று. அப்போ அதுக்கு வந்து அவங்க போட்டி கூட அவருக்கு எப்போவும் ஒரு பெண்களுக்கு வந்து பெண்கள் எதிரியாகவே இருந்து கொண்டிருக்கிறாள். எந்த விஷயம் குடும்பத்தில் இருந்து அவள் வெளியில் வார வரைக்கும் ஒரு பெண்ணை பற்றி அவள் பற்றி தப்பான இன்னொரு கதையை கதைக்க போனால் அது இன்னொரு பெண்ணால் தான் அது கூட ஆண்கள் பொதுவாக கதைக்கிறது குறைவு. அவளுக்கு இப்போ ஒரு பெண் கதைக்கிறத கன்வே பண்ணுங்க ஒழிய. ஆனால் அவையில் வந்து பெண்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் சொல்ல வந்து ஒரு 50 வீதத்துக்கு மேற்பட்ட வச்சுருப்பீங்க. அதுக்காக நாங்கள் ஒரு 10 வீதம் 12 வீதமாக கதைக்கிறாங்க, புறநடையாக தான் எடுக்கணும். ஆனால் கூடுதலான பெண்களுக்கு வந்து சரி, இப்போ பெண்கள் தான் பொதுவாக பொது வழிக்கு வாரதுக்கு பின்தங்குறதாக பெண்களால் பின்தங்கப்படுறாங்க, அல்லது அதில் ஈடுபடாத அளவுக்கு அவர்களுக்குரிய அவர்களே அப்படி தூண்டுகிறார்கள் போகக்கூடாது, இது உனக்கு பொருத்தமில்லாத. ஆனால் பொதுவாக இப்போ எங்களுடைய சுயேட்சை குழுக்களாகவும் சரி அல்லது ஏனைய அரசியல் கட்சிகளாகவும் சரி எத்தனை பேர் பெண்களை ஊக்குவிக்கிறார்கள் வேட்பாளர்களாக நிற்கிறது? என்ன இப்போ அண்ணன் சொல்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைண்டா, இப்போ பெண்கள் இது வளமையாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மாமியார் மருமகள் சண்டை, இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னென்னா, இப்போ ஏன் மாமனாருக்கும் மருமகனுக்குமான பிரச்சனை வாரதில்லை? ஏன்னா ஆண்களை என்றைக்குமே வந்து சமூகம் வந்து புனிதப்படுத்தி பார்த்ததில்லை. ஒரு ஆணன்றவன் இப்படி தான் இருக்க வேணும், ஒரு ஆணன்றவன் இப்படி தான் நடக்க வேணும், ஒரு ஆணன்றவன் இப்படி தான் ஒரு கதிரையில் இருந்தால் இப்படி தான் இருக்க வேணும், அவனுக்கு சட்டம் வகுக்கப்படவில்லை. இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் சொல்ல பெண்கள் சம்மந்தமான நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, ஷர்ட் பட்டனை பூட்டிட்டு போங்கன்னு சொல்லினேன். ஆனால் நான் ஷர்ட் பட்டனை பூட்டிட்டு நார்மலாக வந்து கழிச்சு கொண்டு இருக்கிறத ஒரு இதுலேயும் பார்க்குறது இல்லை, ஒன்றுமே. ஆனால் பெண்கள் சம்மந்தமான அப்படி போகும். ஏன்னா அது ஒரு பெண் என்றாலே ஏதோ ஒரு புனிதப்படுத்தப்பட்ட பிம்பம் மாதிரி காட்டப்படுவது தான். அப்போ ஒரு இப்படி வெளியில் சமூக வெளிக்கு வர ஒரு பெண்ணை வந்து ஈஸியாக அவள் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு அந்த பெண்ணை பற்றி மோசமான சில கருத்துக்களை சில தவறான பிம்பங்களை கட்டமைக்கிறதன் ஊடாக அவள் வந்து அதனால் திருப்பி உள்ள அவாண்ட என்ன சொல்கிறது அவாண்ட இதை வந்து விளைவிலக செய்கிறார்கள். ஆனால் இதே வந்து ஆணை பார்த்து இது எப்படியா கொமெண்ட் அடித்தா இப்போ நான் போய்ட்டு வந்தேன் பாட்டுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய விடயமாக சமூகத்தில் பார்க்கப்படுது. ஆணுக்கு வர அந்த தாக்கத்தை விட பெண்ணுக்கு வர தாக்கம் கூட வேறு. அது முழு குடும்பத்தையே அல்லது சமூகத்தை அவங்களுடைய உறவுகளையே அந்த பெண்ணென்ற வந்து உண்மையிலே ஒரு சமூக கட்டமைப்பில் முதலாவது நிறுவனம் குடும்பம். அந்த குடும்பத்தில் பெண்ணென்ற வந்து அச்சு, அந்த அச்சு உடைஞ்ச குடும்பம்ன்றது இயங்க. அதான் உண்மை. இப்படியான புனித பிம்பங்கள்லாம் பெண்ணை வெளியில அந்த அச்சு ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது, ஒரு நாட்டை ஆள வரக்கூடாது? ஒரு பெண்ணை வந்து நீங்க ஒரு மனுஷரா பாருங்க. ஒரு பெண் என்றால் ஒரு சமூக விலங்கு தான். நான் நீங்கள் எல்லாருமே ஒரு சமூக விலங்கு தான். ஆனா பெண்ணுக்கு தான் நாங்கள் ஒரு குடும்பத்தின் அச்செண்டு வடிவத்தை கொடுக்குறோம், குடும்பத்தின் தெய்வம் என்ற ஒரு வடிவத்தை கொடுக்குறோம், தாய்மை என்று புனிதப்படுத்துறோம். இந்த புனிதப்படுத்தல் இந்த ரொமான்டிசைஸ் பண்றது தான். இன்றைக்கு ஒரு பெண் வந்து வெளியில் வந்தால் நீ வெளியில் போனால் கவனமாக இருக்க வேணுமென்ற முதல் வார்த்தையே எங்களை வேக்களால் வருது. ஏனெண்டா இந்த ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்க விஷயம். ஒரு நான் வெளியில் போய் ஒரு ப்ரோக்ராமில் காய்க்க போய்க்கல எதுவுமே யாரும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆனால் சரி நிலாக்கா, இந்த புனிதப்படுத்தல் பற்றி எத்தனையோ புனிதப்படுத்தலான வார்த்தை பிரயோகங்கள் பெண்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக நடேசன் சொல்கிற அந்த புனிதப்படுத்தலால் தான் பெண்கள் முழுமையாக பல விஷயங்கள் ஈடுபடையலாம் இருக்கிற ஒரு வரையறை, ஒரு எல்லை ஒன்று போடப்பட்டதாக அவர் சொல்கிறார். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்வார்கள், ஆண் கட்டால் சம்பவம் பெண் கட்டால் சரித்திரம்னு சொல்லி ஒரு பழமொழியை எடுத்திருக்கிறார்கள். அதுபோல் தான் அந்த மனநிலையிலிருந்து நிச்சயமாக எங்கள் மக்கள் வெளியே வர வேண்டும்.
ஆனால் நாங்கள் இப்போ வேறு எப்படி வரலாம்னு நினைக்கிறீங்க? வர வேண்டும், நாங்கள் எல்லாரும் கொள்கைகளை சொல்லுவோம். வர வேண்டும். அதுக்கு வந்து முக்கியமாக அவர்கள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும் என்றுதான் முக்கியமாக இருக்கிறது. மற்றது அந்த இப்போ நாங்கள் பல அரசியல் சரிதங்களை பார்த்தோமா இருந்தால் நேருடைய மகள் இந்திரா காந்தி அரசியல் அதாவது அந்த பின்னணி அரசியல் பின்னணி இருந்திருக்கிறது. அல்லது தமிழச்சி தங்கபாண்டியன்னு சொன்னால் அவருக்கு அரசியல் பின்னணி இருக்கிறது. அப்படியான பின்னணி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த உஷார் தங்களுக்கு தானாகவே வந்து விடுகிறது. இல்லாத பட்சத்தில் அதாவது வீட்டில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படுகிறதா, ஜனநாயகம் பண்ணப்படுகிறதா என்பது முதல் கேள்வியாக இருக்கிறது. வீட்டில் கூட ஆண் பிள்ளைகளுக்கு முதல் சாப்பாடு கூடன்னு சொல்லும் சமூகங்களுக்கு சமூகமாக இருக்கும்போது அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே நேரம் பெண்களும் வந்து ஏற்கனவே திருவாளர் முருகன் சொன்ன மாதிரி அவர் வந்து இதற்குமே இலகுவில் உடைந்து போவர்களாக இருப்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம். ஆனால் இதே நேரம் நாங்கள் இதை ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும். இங்கு கூட பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் சார்பில் ஜனநாயகம் அவர்களை நாங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதே நேரம் கனடாவில் ராதிகா சிட்சபேசன் அப்படியான பெண்கள் கூட வெளிவந்து இருக்கிறார். இப்படி மற்றது இன்னொரு எனக்கு ஞாபகம் வரவில்லை, அப்படி உண்மையாகவே வெளிவந்து பேசும் பெண்களும் இருக்கிறார்கள். ஆகவே முக்கியமாக எங்களுடைய மக்கள் அதாவது இதற்கு பெண்களுக்கு ஐயா சொன்னார் பெண்களுக்கு வந்து பெண்களை எதிரியாக இருக்கிறார்கள் என்பதை அதை நான் வந்து என்னால் முழுசாக ஒத்துக்கொள்ள முடியவில்லைன்னு சொன்னால் ஆண்கள்லாம் இப்படி ஒரு வரையறையை போட்டு மடக்கி வைத்திருக்கிறார்கள். மடக்கி வைத்திருக்கிறார்கள். ஆண்கள் வரையறை போட்டிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் அதை உடைச்சு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்களும் அந்த வெளியில் வாரீங்கள், அது உங்களோட பிரச்சனை. நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்ல இருக்கின்றோம். ஆண்கள் இப்போ மடக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த மடக்கினது என்னன்னு பார்க்க முருகன் எங்களுடைய இடைவேளைக்கு பிறகு நிச்சயமாக எங்களுக்கு சொல்லுவார். சரி நேயர்களே, ஒரு சிறிய வர்த்தக இடைவேளை, அதனைத் தொடர்ந்து காலக்குறி மிகவும் காரசாரமான குறியாக இருக்கின்றது, பேசலாம். காலக்குறி 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 நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். மிகவும் காரசாரமான மிகவும் காலத்தின் தேவை கருதி பேசப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கிறோம். கருத்து ஊன்றலோடு கருத்து பகிர்வோடு கனதியான கருத்து பகிர்வோடு இன்று எங்களுடைய விருந்தினரும் சரி என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வந்திருக்கவர்களும் சரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மடக்கி பிடித்தல நாங்கள் நிற்கிறோம். என்ன சார் நீங்கள் மடங்காம ஓடுவோன்னு யோசிக்கிறீங்க? இதில் மடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே நாங்கள் பார்த்தது மாதிரி தான் பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அவைகள் தங்களுடைய நிலையில் இருந்து தங்களை புடம் போடாத வரைக்கும் நாங்கள் ஆண்கள் எவ்வளவுதான் அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் கூட முதல் அவைகள் அதுக்கு முன்னுக்கு வர வேணும். அதை உடைச்சறியல் இப்போ சொன்னால் பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு தான் சாப்பாடு முதல் கொடுக்குறேன்னு சொல்லி அது யார் செய்கிறது? அது அம்மா செய்கிற பிள்ளை. அம்மா முதல் அந்த இதை உடைக்கணும். ஆணுக்கு முன்னுரிமை கொடுக்குறத முதல் பெண் உடைக்கணும். அது பெண் அதையே செய்து கொண்டு ஆணை எந்த ஆண் பெண் செய்ய ஆண் அதை செய்து சோம்பரியாக தான் இருக்க போகிறோம். அதில் யாருமே செய்து புயலை கொடுக்கக்குள்ள அது வேணாம்னு சொல்ல போகிறது. அது நீங்களாக தான் அதை உருவாக்குறீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க முதல்ல தானாக அவர் வெளியில் போவார். சரி, நீங்கள் வெளியில் வாங்க முதல் தானாக போயிடுவார். நடேசன், இப்போ இலங்கையில் இருக்கிற அரசியல் அமைப்புகளில் எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம், பெண்களுடைய பிரதிநிதித்துவம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர்களுடைய ஆளுமை அல்லது அவர்கள் சட்டத்துக்கு கொண்டு போய் இதுவரை காலமும் சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய வரைவு திட்டங்கள் அல்லது முன்மொழிஞ்ச வரைவு திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா? எப்படி அரசியல் இதில் பார்க்கப்பட்டிருக்கிறீங்கன்னு கூடுதலாக அந்த திட்டங்களோட ஆக்களோட பேசுகிறபடியாக அவங்களை நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து. இல்லை, முக்கியமாக வந்து உண்மையாகவே ஈழத்தில் இருக்க பெண்கள் வந்து அரசியலில் கணிசமான அளவுக்கு ஆக்டிவாக தான் இருந்திருக்கணும். ஆனால் ஒரு பதவி அல்லது ஒரு அரசியல் ஒரு பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் என்றது மிக குறைவாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அமிர்தலிங்கம் மங்கேட்கரசி தொடக்கமின்றி இருக்கின்ற ஆனந்தி சசிதரன் வரையிலும் இந்த கட்சி அரசியல் அல்லது இந்த பதவி அரசியல் என்று பார்க்க போனால் மிக குறைவாகத்தான் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இருந்திருக்கின்றது. அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்பது ஒரு தனிமனித பாராளுமன்றத்தில் வரைவுகளாக பெரும்பாலும் அங்கு இருக்கவில்லை. தமிழர்களால், முக்கியமாக தமிழ் பேசும் தலைமைகளால் என்று சொல்லலாம். ஆனால் இன்றும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போ ஏன்னா இப்போ அதில் இப்போ அரசு பொருளாதாரம் சரி, சமூகம் சரி, கலாச்சாரம் சரி,
எல்லா கொள்கை வகுப்புகள்லையும் பெண்களுடைய முக்கியத்துவம் அல்லது பெண்களுடைய அந்த சிந்தனைகளை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஆண்களால் வகுக்கப்படுகிற சிந்தனைகளால் தான் இந்த சட்டங்கள் வரையறுக்கப்படுகின்றபடியால் தான் சமூகத்தில் பெண்களுக்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, அல்லது அவர்களுக்கான நீதிகள் வழங்கப்படாமல் சரியான நீதிகள் கிடைக்காம இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் இப்போ நீங்கள் சொன்னது போல் இதுவரைக்கும் அவர்கள் நீங்கள் கையெழுத்து சொன்ன அத்தனை பெண் அரசியல்வாதிகளுடைய அவர்களுடைய வரைவுகளோ அல்லது திட்டங்களோ முன்வைக்கப்படாமல் இருந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? முக்கியமான காரணம் என்றால் இந்த மறுபடியும் நான் சொல்கிறேன்னா, இந்த சமூகத்துக்குள்ளே இருந்து கொண்டு அதற்குள்ள ஒரு தப்பி பிழைத்தலுக்குரிய ஒரு வழிவகையாகத்தான் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் இருக்கின்றது. அரசியல் ரீதியாக அதை கதைக்க போனால் அல்லது அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகளை கதைக்க போனால் அதில் விமர்சிப்பதற்கு நிறைய விடயங்கள் இருந்தாலும் விஜயகலா மகேஸ்வரன், ஆனந்தி சசிதரன் நின்று இருக்கும் ஆக்டிவாக இருப்பவர்கள் என்று பார்க்க போனால் அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தான் இன்று முன்னெடுத்து செல்கின்றனர். அவர்கள் அதை பேச வேண்டிய, அதனைத்தான் முக்கியப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலில் அவர்கள் இருக்கின்றனர். தமிழ் மக்களுக்குள் பெண்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அவர்கள் இரண்டாம் பட்சமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் என்றால், அவர்கள் இன்று அங்கு தமிழ் தேசிய அரசியலை பேசினால்தான் அவர்களுடைய அதிகாரம் அல்லது அவர்களுடைய கதிர் என்பது அங்கு தக்க வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இப்போ சோறு யாருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை கூட பெண்கள் தான் அதை கொடுக்குறார்கள். ஆம்பளை பிள்ளைக்கா பொம்பளை பிள்ளைக்கான்னு கொடுக்கணும். ஆனால் அவர்கிட்ட கையில் அது இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு சமூகம் சொல்லுது, ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் கட்டிட்டா உன்னை விட்டு போயிடுவா, ஒரு ஆம்பளை பிள்ளை தான் உன்னை வச்சு பார்த்து கொள்ளுவான். அப்படி சமூகம் அப்படி சொல்லும்போது அவள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாய் என்ன செய்கிறா, தண்டை ஆம்பளை பிள்ளையே அரவணைச்சு அவனை பலசாலி, அவன் வெளியில் சென்று உழைப்பவனாகவும் ஒரு பெண் என்பவள் ஆறுதலாக சாப்பிடலாம் என்ற பழக்கத்தை சின்ன வயதிலிருந்து வளர்க்க வேண்டியிருக்கு. புருஷனுக்கு மரியாதை கொடுத்து நீ ரெண்டாவதாக தான் சாப்பிட வேண்டும். அவை அரசியல்லையும் சரி பெண்கள் சொல்லு கேட்கிற பெண்களாக இருந்தால் தான் அவர்களுடைய கதிரைக்கான, அதாவது அவர்களிடம் சாய்ஸ் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கான சாய்ஸ் கொடுக்கப்படவில்லை என்பது அது கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் அந்த உரிமையை கொடுக்கின்றதை கூட நான் அவர்களுடைய உரிமையை இவர்கள் மறுக்கிறார்கள். அது ஒரு முந்தி வெளிப்படையாக மறுத்தார்கள். இன்று அது ஒரு மாய வேலை. அதற்கான காரணங்கள் பல்வேறு தரப்பட்ட வகையில் சொல்லப்படும். இன்று அது ஒரு மாய வேலையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அரசியலில் இன்று இருக்கும் இந்த பெண்களை நீங்கள் உண்மையாக நான் பார்த்துருக்கேன். இப்போ அமிர்தலிங்கம் மங்கையர்கரசியுடைய உரைகளும் அவாவுடைய தலைமைத்துவமும் இன்று அவா பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படவில்லை. ஆனால் இன்று இருப்பவர் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு பலமான நடவடிக்கை அவர்களிடம் இல்லை என்பது அவர்கள் துணிவு இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது. இதே ஆனந்தி சசிதரனுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு கட்சிக்கு வர முன்னம் வீதியில் நின்று போராடும் பொழுது இராணுவ அதிகாரியை தள்ளிவிட்டு போராடக்கூடிய ஒரு பலமான பெண்ணாக இருந்தவர் இன்று கட்சி அரசியலில் வந்த பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கின்றது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? தனி ஆளாக தனிப்பெண்ணாக எந்த கட்சி சார்புமற்றவளாக இருக்கும் பொழுது அவவுக்கு இருந்த துணிவு கட்சிக்குள் சென்று விட்ட பொழுது, கட்சியோடு சேர்ந்து செயற்படும் பொழுது ஏன் அங்கு குறைக்கப்பட்டிருக்கணும்? நீங்களே அந்த வித்தியாசத்தை பார்த்துருக்குறீங்க. என்ன காரணமாக இருக்கலாம்? நிலாக்காட்ட சில கேட்கலாம்னு நினைக்கிறேன். நிலாக்கா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பாருங்கள், பொதுவாகவே ஆண்கள் வீட்டுக்கு வெளியே போய் தினம் சந்தித்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு பெண்கள் சந்திப்பது கிடையாது. ஆகவே அவர்களுக்குள் உள்ள கருத்து பரிமாற்றம், அவர்களுடைய அரசியல் அறிவு பெண்களை விட அதிகமாக தான் இருக்கிறது. அதுக்காக அதே நேரம் எங்கள் நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்கள் அதுகளெல்லாம் இந்த அரசியல் பார்வையை ஒருபுறம் தள்ளி போராட்டமான சிந்தனையை தூண்டி அந்த ஒரு கல்வியினுடைய தரம் கூட ஒரு வித்தியாசமாக ஒரு ஈடாட்டமான நிலைமைக்கு விட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருந்த அறிவு, அதாவது சொன்ன போல் மங்கையர்கரசி அமிர்தலிங்கம் அவர்களுக்கு அந்த காலத்து ஆட்களுக்கு இருந்த மாதிரி அறிவு அதுக்கு பின் வந்தவர்களுக்கு இருக்கிறதான்னு சொன்னால் என்னை பொறுத்தளவில் இல்லைன்னா நான் சொல்லி, ஏன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பங்கள் அல்லது அப்படியான சுச்சுவேஷன் அவர்களுக்கு இல்லை அதை வெளிப்படுத்த. அதே நேரம் மற்றவர்கள் அந்த அரசியல் இப்போ ஒரு நீரோட்டமான வாழ்க்கை எங்களுக்கு இல்லை, ஒரு போராட்டமாகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு காரணமாக இருக்கிறது. அதே நேரம் ஆண்கள் தினமுமே மாறி மாறி சந்திப்பார்கள், அதை பற்றி பேசுவார்கள். மற்றும் அந்த பெண்கள் சந்திக்கும் போது அப்படியான பேச்சுவார்த்தையில் அவருக்கு அந்த அறிவு தேடல் இல்லை என்பது துரஷ்டம்தான். சரி, தொடர்ச்சியாக தங்களை தேடுவதற்காக பெண் தான் விரும்பியவாறு சுயமாக வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருப்பது தான்
பொதுவாக பெண்கள் பொதுவழியில் வருவதற்கான தடங்கலாக இருக்குன்னு நிலா சொல்லியிருக்கிறார். முருகையன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களுடைய என்ன மாதிரி அந்த ஊக்குவிப்பை வழங்கலாம்? இப்போ நடேசன் சொன்னார், மங்கையரசிக்குரிய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்களா? அவருடைய தலைமைத்துவ பண்பு அவ்வளவு வீரியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? தற்காலத்தில் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம்? ஒரு விஷயம் இப்போ அவங்களுடைய தலைமை பண்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு வேறு சில காரணிகளும் இருக்கின்றது, அதன் பின்னணியும் இருக்கின்றது. இவற்றை விடுத்துவிட்டு முக்கியமாக ஈழத்தமிழ் அரசியலில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஈழத்தமிழ் போராட்ட காலங்களிலும் சரி, இந்த பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்ற கட்டமைப்பு எதுவுமே அந்த போராளிகளுக்கு இருப்பதில்லை. அவர்கள் முக்கியமாக ஒரு பெண் என்றால் தலையை என்ன வேறு இழுத்து இருக்க வேண்டும் என்றால் தலைமுடியே இருக்காது, வெட்டி இருப்பார்கள். இந்த மாதிரியான அந்த கட்டமைப்புகளிலிருந்து வெளியில் வந்தவர்களாக இருந்தார்கள். இன்றும் நீங்கள் இன்றும் ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2009க்கு பிற்பட்ட சூழ்நிலையில் இந்த காணாமல் போனோர் காண போராட்டம், நிலமீட்பு போராட்டம் எல்லாத்திலும் முன்னர் நிற்பது பெண்கள் தான். இனியும் நாங்கள் பெண்களை திடமில்லை என்று சொல்லுவது எங்களுடைய அறியாமை என்று தான் நான் நினைக்கிறோம். அவர்களுடைய அந்த தொடர்ச்சியான போராட்டங்கள் கேட்கப்படுதா, தட்டி கழிக்கப்படுகிறதா? அந்த போராட்டங்களை பொறுத்தவரை எந்த கருத்து இப்போ ஈழத்தை பொறுத்தவரை, அங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் அவையில் தங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்காக இவைகளை எந்த விதமான முறையிலே அவைகளை அடக்க முடியுமோ பின்வளத்தால் அதுகளை செய்கிறதால அவைகளோட குரல் எப்படித்தான் ஓங்கி ஒழிச்சாலும் அவைகளுக்கான வளங்கள் தடுக்கப்படுது. அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான வளங்கள் எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகளாலும் சரி, அல்ல என்ன சொன்னால் இலங்கை அரசியல் கட்சிகளாலும் சரி, அது தடுக்கப்படுறதால எதுக்கும் ஒரு பாதை திறந்து கொடுக்கணும். நாங்கள் எவ்வளோதான் முட்டி மோதினாலும் எங்களுக்கு அங்கால போகிறக்கு ஒரு வழி வேணும். அப்போ அதை திறந்து விடுறாக்கள் அதை தடுக்கக்குள்ளே அங்கால போகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதால் பேர் என்ன செய்யணும்னா, சொன்ன மாதிரி பெண்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா போராட்டத்துலையும் பதாதையில் ஏந்தி வாரம் முழுக்க பெண்கள்லாம். ஆனால் அவைகளால் தொடர்ந்து அங்கால போக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு முட்டுக்கட்டியாக இருக்குது. இன்றைக்கில்லை, எங்களோட வரலாற்று காலங்களில் எங்களுடைய அரசியல் கட்சியெல்லாம் எங்களுடைய எல்லா அரசியல்களுக்கும் தடையாக இருக்கிறது எங்களுடைய அரசியல் போக்கு. அது குறிப்பிட்ட காலத்தில் அடுத்து இந்த வேறு சொன்ன மாதிரி இந்த ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணுமென்ற ஒரு நிலைப்பாடு இல்லாத போராட்ட காலத்தில் இப்படி வந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி வந்தது? அப்போ அது நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் இப்படி பெண்கள் முன்னுக்கு வந்தார்கள். அப்போ அப்படியான ஒரு சூழல் உருவாக்கப்படும். எப்படியாக பெண்கள் அப்படி அந்த சூழல் உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இதில் அரசியல் ரீதியாக இப்போ நான் போராட்டம் ஆயுத போராட்டத்தை சொல்ல வரலைங்க. இப்போ பெண்கள் இப்போ ஆயுதம் ஏந்தி போராட்டம் இல்லை, நான் இப்போ பார்க்க போனேன். இப்போ சாத்தியப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டியது நாங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ சாத்தியப்பாடு ஏற்படுறதுக்கு இப்போ சட்ட ரீதியாக கல்வி கற்ற எத்தனையோ பெண்கள் முன்னணியில் நின்று ஒரு தனியான நிறுவனங்களை கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஈடுபடுத்துறதுக்கான விருப்பம் எங்களுடைய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கின்றதா? அதில் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய அறிவு கணவருக்கு நிறைய பேரோட தொடர்பு இருந்திருக்கும். நிறைய பெண்களுடைய ஒரு ப்ரொஃபஷனலாக தொழில்முறை சார்ந்த அறிவு சார்ந்த, இப்போ நாங்கள் சாதாரணமான வாழ்க்கையில் உள்ள பெண்கள் தான் அரசியல் அறிவு அதோடு ஈடுபாடு இல்லார்கள் என்ற மாதிரி நிலாக்காட கருத்தின்படி எல்லோருக்குமே இந்த அரசியல் ஞானம் அல்லது அரசியல் அறிவு அல்லது அரசியல் தேடல் இல்லைன்னு சொல்லி கொடுங்க. இதை விட சட்ட ரீதியாக வெளிவந்த எத்தனையோ பெண் பிள்ளைகள் எனக்கு தெரியும். இலங்கையிலும் சரி நிறையவே நிர்வாகத்துறைகளும் இருக்கின்றார்கள். அதிகமான இடங்களில் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். அரசியல் துறை சார்ந்து பார்த்தால், கட்சிகள் சார்ந்து பார்த்தால் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். அழகாக நிர்வாகங்களை நடத்தி கொண்டு போகிறார்கள். இவர்களை ஏன் அரசியல் கட்சிகளாக உள்வாங்குவதற்கு எந்த அரசியல்வாதிகளும் விரும்புவதில்லை அல்லது அவர்களுடைய ஆளுமைகளை கண்டுகொள்வதில்லை? இப்போ சில இடங்களில் தூக்கி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? இல்லை, இதில் ஒரு நடைமுறையாகவே ஒரு சிக்கல் இருக்கின்றது. நிர்வாகம் தெரிந்தவர்களுக்கு, நிர்வாகத்தில் சிறப்பாக இருந்தவர்கள் அரசியலில் தோற்று போயிருக்கிறார். அது கண்கூடாகவே, அது ஆண் பெண் என்ற எல்லோருக்கும் அது இருக்கின்றது. அரசியல் என்பது ஒரு அடிமட்டத்திலிருந்து ஒடுக்கப்படும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுபவர்களாக மக்களை தலைமைத்துவப்படுத்தி அல்ல ஒருங்கிணைப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கை செலுத்த வேண்டி இருக்கின்றது. அதுவும் எமது சூழலில் ஈழத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு தலைமைத்துவம் தமிழ் மக்களை ஒன்றிணைத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இணைத்து பேச வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றன. அப்போ சட்டவாளர்களாக இருப்பவர்கள் அல்லது நிர்வாகத்தில் திறமையாக இருப்பவர்கள் இதை நோக்கி நகர்கிறார்களா அவர்களாகவே என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒன்றில் அவர்களுக்கு நிர்வாகம் சார்ந்த
ஒரு புரிதல், அதன் அடிப்படையில் தாங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கலாம். அல்லது அவர்கள் இன்று நடக்கும் சில அரசியல் கட்சிகளை அதனை நோக்கி அவர்கள் சரியாக செய்கிறார்கள், அவர்களுடன் இணைந்து வேலை செய்யும் முகமாக இருக்கலாம். பல்வேறுபட்ட காரணங்கள் இதுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே உரிமைகள் கொடுக்கப்படவில்லை. முக்கியமாக பெண்களுக்கு எந்த உரிமையுமே, அவர்கள் படிப்பதற்கான உரிமை, அவர்கள் பாடுவதற்கான உரிமை, விண்வெளிக்கு போவதற்கான உரிமை, எல்லா உரிமையையும் அவர்கள் போராடித்தான் பெற்றிருக்கின்றார்கள். சேலை அணிவதற்கான உரிமையை கூட அவர்கள் போராடித்தான் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான போராடித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல அந்த போராட்டத்துக்கான அரசியலில் தங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்க வேண்டும் அல்லது பங்களிப்பு கூட வேண்டும் என்றதுக்கான போராட்ட முன்னெடுப்புகள் பெண்களால் முன்னெடுக்கப்படுகின்றனவா? இல்லை அவைகள் குடும்ப சுமையை எடுக்கிறதால குடும்ப சுமை அவையில் போடுப்படுது. அப்போ அதாலே அவைகளுக்கு அந்த சுமையை இழுத்து கொண்டு வெளியில் வர்றது சரியான கஷ்டமாக இருக்குது. அப்போ அதை தான் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன்டா, குடும்ப சுமையில் 50க்கு 50 எப்போ அவைகளுக்கு ஒரு சூழ்நிலை வருதோ அன்றைக்கு அவைகள் ஒரு கான்ஃபிடென்ட்டோட வெளியில் இந்த விஷயங்களில் நிர்வாகத்தில் ஈடுபட வேணும். அது வரைக்கும் அதுக்கு சாத்தியம் இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா 50க்கு 50 ஒரு நாளையும் அவை தரம் போகிறது இல்லை, கொடுக்க வேணும். அப்படியே சூழல் மாறும். இப்போ இன்றை கொஞ்சம் வேலைகளை ஆண்கள் செய்கின்றார்கள் என்ற வாதம் இருக்கிறது. காரணம் இருக்கின்றது. என்றால் பெண்கள் வெளியில் போய் வேலை செய்கிறார்கள், அதனால் இவர்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏன் வெளியில் போய் வேலை செய்கிறார்கள்? மோர்கேஜ் பே பண்ண வேண்டும். ஒருவர் மட்டும் உழைத்து என்னால் மோர்கேஜ் பே பண்ண முடியாது. ஓகே, என்னுடைய மனைவியை நான் சுதந்திரம் கொடுக்கின்றேன், வெளியில் போய் வேலை செய்து வேறுங்கள் என்ற ஒரு டோன் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றங்கள் நிகழ்கின்றது. மிக்சி வந்தது கூட ஒரு காரணம் இருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன். ரெடிமேட் தோசை வருவதற்கு கூட எல்லாம் இப்போ நாங்கள் உண்மையாக பார்த்தீங்களென்றால் ஒரு குடும்பத்தினுடைய மாற்றம் அல்லது ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் எல்லா இடங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு அண்மையில் ஒரு ஆராய்ச்சியை படித்த பொழுதாக சொல்லியிருந்தார்கள் என்றால், இந்த ஆஃபீஸ்களில் செய்யப்பட்டிருக்கும் இந்த கதிரைகள் அமைப்பு கூட ஆண்களின் உடலுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யப்பட்டிருக்கின்றது. அது பெண்களின் உடலுக்கு ஏற்றவாறு இன்று வரை செய்யப்படவில்லை. ஏனென்றால் ஆண்கள் தான் வெளியில் வேலை செய்வார்கள். மேற்கத்திய உலகம் உட்பட அதை இன்றுதான் கண்டுபிடித்திருக்கின்றார் ஒரு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில். அப்போ இவ்வாறு இருக்கும் பொழுது 50க்கு 50 எப்போ கொடுப்பார்கள் என்றால், பெண்கள் எப்போது வெளியில் வருகின்றார்களோ இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமை வரும். இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. வெளியில் பெண்கள் இப்போ ஆஃபீஸில் வெளியில் வேலைக்கு வரும் பொழுது, வெளியில் வேலைக்கு வந்த போதே எங்களுடைய அதிகாரம் குடும்பத்தில் குறைகின்றது என்ற பொழுது, அரசியலுக்கும் வந்துவிட்டால் ஒட்டுமொத்த அதிகாரமும் எங்களிடம் போய்விடும் என்ற பயம் ஆண் மனநிலையில் இருப்பவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை நாங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டி இருக்கின்றது. நிலாக்கா, இப்போ பெண்கள் அரசியலில் ஈடுபட வேண்டிய முக்கியத்துவம் இருக்கிறதா? பெண்கள் கட்டாயம் ஈடுபட ஒண்ணுமென்று நினைக்கிறீங்களா? கொள்கை மாற்றங்களில் வரைவுகளை ஏற்படுத்துறதுல அவர்களுடைய சிந்தனை அல்லது அவர்களுடைய திட்டங்கள் உட்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றதா? ஏன் என்று நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், உண்மைப்படி பெண்களுக்கென்றே தனிப்பட்ட பிரச்சனைகள் நிறையவே இருக்கின்றது. அப்போ பெண்களுக்காக பெண்கள்லாம் குரல் கொடுப்பது இன்னும் பொருத்தமாக இருக்குது. நிச்சயமாக வர வேண்டும். அதனால் நீங்கள் ஏற்கனவே கூறியபடி இப்போதெல்லாம் கல்வித்தரம் மிகவும் கூடிக்கொண்டு வருகிறது. பெண்களுடைய கல்வித்தரம் மிகவும் கூடிக்கொண்டிருக்கிறது. அதனால் எங்கள் சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறன்னு சொன்னால், எப்போதுமே ஆண் மகன் தான் பெண் பிள்ளையை விட படித்தவராக இருக்க வேண்டும். கல்யாணம் செய்யும்போது கூட அப்படி நினைக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாம் இப்போ மாறிக்கொண்டு வருகிறது. பெண்கள் கூட ஆண்கள் விட படித்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அந்த விதமாக இந்த அரசியல் விஷயத்திலும் பெண்கள் கட்டாயமாக முன்வர வேண்டும். அதே நேரம் வீட்டில் அந்த அவர்களை சமமாக நடத்துவது தான் இதுக்கு சரியான வழி. தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, அல்ல சோதரங்களாக இருந்தாலும் சரின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதில் நீங்கள் சொன்ன ஒரு கருத்தை நான் மறக்கிறேன். என்னென்னா, ஒரு பெண் படிச்சிருக்கிறா என்று சொல்கிறீங்க, அதே நேரத்தில் ஆண்மகன் கூட படிச்சிருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அது எங்கள் சமூகத்தில் இருக்கு இல்லைன்னு. ஆனால் இப்போ சமகாலத்தில் ஒரு கூட படித்த ஒரு பெண் குறைய படித்தான திருமணம் செய்கிறத விரும்புகிறா இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இது என்ன டாபிக்குள்ள நாங்கள் தனியாக பேச வேண்டிய இல்லை, இதுதான் அடிப்படை பிரச்சனைங்க. சமூகம் அப்படி பார்க்கல, சமூகத்திலே அப்படி இந்த சமூகம் இல்லை. அது ஆண்களுடைய மனநிலை நடேசன் சொன்னது போல ஆண்களுடைய மனநிலை என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய தகுதிக்கு மேல பெண் இருந்தால் அவருடைய உயரமே கூட இருக்கக்கூடாது.
உயரக்கூட இருந்தாலே கல்யாணம் நடக்காத நிலைமை இருக்கும்போது இல்லை நீங்கள் இல்லை பெண்கள் வர்க்கத்தை நான் கேட்கிறேன். இல்லை பெண் அதான் நான் அதான் ஒரு குடும்பம் என்ற அமைப்பு சரியாக இயங்காது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை அந்த பெண்களுக்கு இது ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆண் மையவாத கட்டமைப்பு தான் இதுதான். கதிரையை உதாரணம் சொன்னான். கதிரையே ஆண்களுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு இந்த 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 தேசத்தில், இந்த இந்த சமூகத்தில் பெண்களுக்கு அவர் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ எங்களுக்கே அப்படி யாரும் சொல்லலை, நீங்கள் இப்படி இதண்டா. ஆனால் பெண்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கணவன் உன்னை விட உயர்ந்தவராக, உன்னை விட அதிகமாக சம்பாதிப்பவராக இருக்க வேண்டும். அப்ப நடேசன் இவ்வளவு கூடுதலாக பெண்களுடைய நலனில் கருத்து கொண்டவராக, நலனில் அக்கறை கொண்டவராக உங்களுடைய பேச்சுக்கள் சரியாக வாசிக்கிறது கொள்கை திட்டங்களோடையோ தெரியல. அதுக்கு அங்கால இப்போ பெண்கள் அரசியலில் தங்களை ஈடுபடுத்தி கொள்றதுக்கு ஒரு பெண்களுக்கான பாதுகாப்போ அல்லது பெண்களுக்கான நன்மைகள் கிடைக்கிறதுக்கோ அரசியலில் சட்ட ரீதியான மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு பெண்களுடைய பங்களிப்பு அவசியம் என்று நான் நினைக்கிறேன். பெண்களுடைய பங்கு பெற்றுதல், அரசியலில் பங்கு பெற்று அந்த பங்கு பெற்றுதலை ஏற்படுத்துறதுக்கு பெண்கள் என்ன செய்யலாம்னு உங்களுடைய ஆலோசனையாக என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா இப்போ அண்ணன் சொல்லும்போது பெண்களுடைய பங்கு பெற்றல் அதிகம் இல்லை என்ற மாதிரி எனக்கு அதில் பெருமளவு உடன்பாடு இல்லை. 2009க்கு முன்னர் மிக பெருமளவு அரவாசியான பங்களிப்பு இருந்திருக்கின்றது எமது போராட்டத்திலும். இப்போ நீங்கள் தமிழக சூழலில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மிக வீரியமாக அவர்களுடைய போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. இடஒதுக்கீடு, அரசியலில் இடஒதுக்கீடு என்ற போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் எவ்வாறு பார்க்கின்றேன் என்றால் பெண்கள் இன்றைக்கு சொல்வது என்ன, பெண்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் என்று, அல்லது பெண்கள் மட்டும்தான் பெண்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் என்று எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு அதில் உடன்பாடு என்னென்றால் இது சிலர் மாற்று கருத்து இருக்கக்கூடும். ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸ், இது ஆண் பெண் என்று இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸில் அவர்கள் ஒரு பொலிட்டிக்ஸ் என்று வரும்பொழுது இன்று இருக்கும் பெண்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசுதல், அல்லது அது ஒரு பெண்கள் அமைப்பாக சுருங்கி விடாமல் ஒரு முழுநேர அரசியலை நோக்கி பெண்கள் செயற்படுவதற்கான எல்லா களமும் இங்கு இருக்கின்றது. அது பிரச்சனைக்குரிய விடயம் தான். ஒரு ஆணாக அப்படி வருவது மிக கடினமான சூழ்நிலை இருக்கின்றது. குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதன் பல வேலைகளை பார்க்க வேண்டும். ஆனால் அதையும் தவிர்த்து அவ்வாறு ஈடுபட விரும்புபவர்கள், அரசியலில் ஈடுபட விரும்புபவர்கள் கொஞ்சம் காதையும் பொத்திக் கொள்ள வேண்டித்தான் இருக்கின்றது. அதையும் பொத்தி கொண்டு செயற்பட்டால், அப்படி செயற்படுவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு செயற்படுவர்கள் என்னுடனே இணைந்து அவ்வாறு வேலைகளில் ஈடுபடுவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு செயற்படுவது தான் பெண்கள் ஒரு அரசியலில் அல்ல சமூகத்தில் அவர்கள் ஒரு ஒடுக்கப்படும் சமூகமாக அவர்களுக்கு முன்னேற்றம் வேண்டுமென்றால் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய அறிவுரை என்ன சொல்ல மாட்டேன், என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதிகமாக அவர்கள் ஈடுபட வேண்டும். ஆக குறைந்தது அவர்களால் எங்கெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அவர்கள் அங்கெல்லாம் அவர்கள் என்னென்ன துறைகளில் தாங்கள் திறமையானவர்கள் நினைக்கிறார்களோ அங்கு ஈடுபட வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை செய்கிறீங்க, நீங்கள் அதில் திறமையானவர் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு களத்தை உருவாக்கி அதில் பெண்களுக்கான இடத்தை கொடுத்து அது ஒரு களம், அது ஒரு மாற்றத்திற்கான ஒரு பெண்களுக்கான தனியான ஒரு களம். இதே நேரம் என்னென்று சொன்னீங்கள், அந்த காதுகளை பொத்தி கொள்ள வேண்டும் என்று. என்ன விஷயமான விடயங்களுக்கு பெண்கள் காதுகளை பொத்தி இந்த பொது வழிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பெண்கள் அவ சரியான ஒரு பாதையை திடமாக தனக்கு சரியென்று அதை உணர்ந்து செய்து கொண்டு போகிறதுல தனக்கு கிடைக்கக்கூடிய வளத்தை சேர்த்து தன்னை பற்றி சம்மந்தம் இல்லாமல் தன்னை இழுத்து விழுத்துற கேவலமாக கதை. எப்படியான கேவலமான உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெண் வெளியில் போய் வேலை செய்ய அரசியல் இறங்கிட்டான்னு சொன்னால் இவர் முதலே சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்கிற அந்த சமூகம் இருக்குது இங்கே. அதை பற்றி காதில் கேட்டுக்கொள்ளவே கூடாது. அதான் அந்த பெண் தன்னை புடம் போட்டு உடைச்சி வெளியில் வரும். சார் ஓப்பனாக சொல்லணும் சொல்லலாம். இன்றைக்கு ஒரு பெண் வெளியில் வேலை செய்கிறான், ஒரு பெண் வெளியில் வேலை செய்கிறான்னு சொன்னால் அவள் நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், அவன் ஃபோன் நம்பரை வேண்டி நான் அவாட இரவு கதைக்கலாம்ன்ற ரீதியில் தான் இங்கே புலம்பெயர் தேசத்திலே சமூகம் இருக்குது. இதுகள் எல்லாம் நடக்கும் என்று தெரிந்து இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் ஒரு பெண் என்று வர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது தான் நான் சொல்கிறேன். மிக்க நன்றி நிலாக்கா. மிக அவசரமாக கேட்ட பொழுது இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்காக இந்த 2 ஆண்களோடையும் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு கேட்க எனக்கு ஆதரவாக இந்த நிலாக்கா வந்துறீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு, உங்களுடைய வருகைக்கு மிக்க மன நிறைந்த நன்றியோடு உங்களை நினைச்சு கொள்கிறேன். காத்திரமான இன்னும் உங்களோடு பேசும்பொழுது நிறையவே பேச வேண்டும் போல ஒரு உந்து உணர்வு எனக்கு தூண்டி இருக்கிறது.
ஆரோக்கியமாக பேச வேண்டும், பல விடயங்களை தெளிவுற பொது வழியில் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. பேசும் பொழுதுதான் எங்கெல்லாம் நாங்கள் விடுபட்டிருக்கின்றோம், எங்கெல்லாம் நாங்கள் இணைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற ஒரு கருதுகோளை நான் இன்றைக்கு உங்களுடைய பெற்றுக்கொண்டு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய பங்களிப்பு எனக்கு வேணும். எங்களுடைய பெண்களை சிந்திக்க வைப்பதற்கு அதுக்காக நாங்கள் சிந்தனை இல்லாமல் இல்லை, சிந்திப்போம் என்று கூறி தொடர்ச்சியாக உங்களுடைய பங்களிப்பையும் எதிர்பார்க்கின்றேன். பெண்களை தொடர்ச்சியாக நாங்கள் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம், ஒரு தெளிவு நோக்கி எங்களுடைய வாழ்வு பயணத்தை அமைத்துக் கொள்வோம் என்று கூறி இன்னும் ஒரு காலக்குறு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுது எல்லோருக்கும் நள்ளிரவாக அமைய வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.